அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நமக்கு இருக்கும். ஆனால் வந்து இப்போ கலெக்டர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நம்ம வீட்டுக்கு அருகாமல் இருந்த மாதிரியோ இல்லை அவர்களோட நெருங்கி பழகின மாதிரியோட ஒரு உணர்வோடு வந்து நம்ம அவர்கிட்ட நெருங்கி போட்டு நம்மளுடைய குறைகளை வந்து சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வந்து அந்த கலெக்டர்ங்கிற போஸ்ட் நமக்கு பெரும்பாலான நேரத்தில் வந்து தந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம மனதில் நம்ம என்ன நினச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா கலெக்டர் வந்து நிறைய படித்தவர், நம்மளுடைய பிரச்சனைகளை கேட்பாரு, சாமானிய மக்களுக்கு வந்து அவர் வந்து என்ன அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால ஒரு விஓ ஆஃபீஸரை அணுகிறதுக்கு தயக்கம் இருக்கிற நமக்கு மாவட்ட ஆட்சியர் அணுகிறதுக்கான தயக்கம் வந்து பெரும்பாலான நமக்கு வர்றதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பதவிகளுக்கு வந்து யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு தேர்வு ஆணையம் வந்து அந்த தேர்வு வந்து நடத்துகிறாங்க. அந்த பதவிகளுக்கு வந்து ரொம்ப இளமையான வயதிலேயே வந்து மாணவர்கள் தேர்வர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்வுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து சீக்கிரம் வரமாட்டேங்குது. அவங்க வந்து ரொம்ப லேகாக வராங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த தேர்வுக்கே படிக்காமல் நம்ம ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்துக்கலாம், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு தினக்கூலியை வந்து மாறிடலாம், இல்லை ஏதாவது ஒரு ஐடி ஃபீல்டுக்கு போகலாம், இல்லை இன்ஜினியராக படிக்கலாம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு முகாந்திரம் மட்டுமே இருக்குது. அப்படிங்கிறதுல அந்த தேர்வு குறித்த ஒரு விழிப்புணர்வு மாணவர்களுக்கு வரணும் அப்படிங்கிறத நான் என்னுடைய ஊர் வந்து கிராமம், அந்த கிராமத்தில் வந்து ஒரு 30 பள்ளிகளில் வந்து கல்லூரிகளிலும் டிஸ்கஸ் பண்ணேன். அதாவது இந்த தேர்வுக்கு படிக்கலாம், இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நான் இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து கல்லூரிகளிலேயோ இல்லை வந்து பள்ளி காலகட்டத்திலேயோ வந்து இந்த தேர்வு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூடலாம் போய் பேசினேன். அதில் வந்து பெரும்பாலான பள்ளியில் கல்லூரிகளில் வந்து யாருக்கும் அதிகமாக விருப்பம் இல்லை. எல்லோரும் வந்து இன்ஜினியர், டாக்டர் அந்த மாதிரியோ இல்லை வந்து மற்ற ஏதாவது வந்து அதிக பிரச்சனைகள் இல்லாத ஒரு பணி அந்த மாதிரியான ஒரு வேலைகளில் தான் ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரியான பெரும்பாலான மனப்போக்குவரத்து இருக்குது. ஆனால் இதையும் கடந்து இன்றைக்குமே வந்து டெல்லி, சென்னை அப்படிங்கிற இடங்கள்லாம் வந்து பயிற்சி நிறுவனங்கள் வந்து மாணவர்களோட படிக்க ஆர்வம் கொண்டு நிறைஞ்சு வழிஞ்சுட்டு தான் இருக்குது. எல்லாரும் வந்து ஏதாவது மக்களுக்கு செய்திட முடியாதா, நாட்டுக்கு ஏதாவது சேவை செஞ்சிட முடியாதா அப்படிங்கிற பேர் அவாவில் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்குமே நிறைய பேர் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இங்கே வந்து அந்த தேர்வு கொடுத்த எந்த ஒரு பாடமோ எதுவும் எந்த ஒரு பாடத்திட்டத்தையும் நம்ம வந்து கலந்துரையாட போகிறது இல்லை. இங்கே நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க. இப்போ இவங்களும் வந்து அடுத்தடுத்த வகுப்புகள் வந்து போவாங்க. நிறைய பெற்றோர்களும் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தேர்வில் வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், சில சந்தேகங்கள் இருக்கும். அது என்ன, எப்படி போகிறது, ஸ்டார்ட் பண்ணுறது, அது எப்போ இருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில டவுட்ஸ் வந்து நிறைய வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 21 வயசுக்கு அப்புறமா பேசிக் டிகிரி, அதாவது என்ன டிகிரி வந்து தொலைதூர கல்வி, நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன், 12th ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் நான் பாஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்ற எந்த வரையறைக்குள்ளே யார் வந்தாலுமே இந்த தேர்வு வந்து எழுதலாம். நம்ம வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், அந்த டிகிரி வந்து ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தா போதும், அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் அந்த டிகிரி முடிச்சிருந்தா போதும் இந்த தேர்வுக்கு வந்து எழுதலாம். இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேப்பர் இருக்குது, 2 ஸ்டேஜ் மட்டும்தான் இருக்குது. முதல் ஸ்டேஜில் வந்து 2 பேப்பர் கொடுப்பாங்க. அந்த 2 பேப்பர் வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அடுத்த ஸ்டேஜில் ஒரு 9 பேப்பர் வரும். அது வந்து டிஸ்கிரிப்டிவ், அதாவது உட்காந்து 10 மார்க் 20 மார்க் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கட்டுரை வடிவில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த 2வது நிலையும் வந்து கிளியர் பண்ணும்போது இன்டர்வியூக்கு வந்து டெல்லிக்கு போகிற மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வாணையம் வந்து